என்னடி? ரிம்மு, ஆதி ஏதோ ஒரு பொண்ணை பைக்ல கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த பொண்ணு மாஸ்க் போட்டிருக்கு. யாருன்னே தெரியல. ரோஜு, ரோஜு ஃபோன் வச்சிருக்கியா? இருக்குடி. ஏன் டக்குன்னு அது ஒரு போட்டோ மட்டும் எடு. போட்டோவா? எதுக்குடி? டக்குன்னு இட்ரி சொல்றேன். சாய்மா, என்னடா அது? உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது. நீ இதோடய பொட்டிக் போகணுமா? அதெல்லாம் வேண்டாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டில் கொண்டு வந்து விடுறேன், நீ ரெஸ்ட் எடு. இல்லைண்ணா, அதெல்லாம் வேண்டாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு பொட்டிக் போகலாம். எனக்கு முக்கியமான சில வேலையெல்லாம் இருக்கு. சரி, நானும் பொட்டிக் வரேன். முடிச்சிட்டு அப்படியே உடனே கிளம்பிடலாம், சரியா? ம், சரிண்ணா. என்னடி ஆதி இப்படி பண்றாரு? இது யாருன்னு வேற தெரியலையே. ரொம்ப ஸ்பீடா வேற போயிட்டாரு. யாருன்னு பார்க்க கூட முடியல. ஆமா, இப்ப எதுக்கு நீ போட்டோ எடுக்க சொன்ன? நிலா கிட்ட காமிக்க போறியா? சிச்சி, அந்த அளவுக்கு லூஸ் இல்லடி நானு. அவளே ஏற்கனவே இவரே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காருன்ற குழப்பத்துல இருக்கா. இப்ப போய் இதை காமிச்சனா கன்ஃபார்மே பண்ணிடுவா. அப்புறம் எதுக்கு நீ போட்டோ எடுக்க சொன்ன? நம்ம ஆதிக்கிட்ட பேசுவோம். ஆதிக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்போம். ஒருவேளை இல்லைன்னு ஏதாவது மறுத்தாருனா அதுக்காக ப்ரூஃப்காக எடுத்து வைக்க சொன்னேன். ம், நீ சொல்றதும் கரெக்டு தான். ஆனா ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குடி பாக்குறதுக்கு. பாவம் நிலா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஷாப்பிங் போலாமா? போடி, அதை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிடுச்சு. ஆமா, எனக்கும் தான். ஷாப்பிங் பண்ண போறதே ரிலாக்ஸேஷனுக்காக தான். அதுவும் இப்படி மூட் அவுட்டா போனோம்னா சத்தியமா சுத்தி பார்க்க கூட தோணாது. நிலா வாழ்க்கையை நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி பரிதாபமா இருக்குடி. சரி, எதையும் தீர விசாரிக்காம நம்மளாம் எதுவும் முடிவு பண்ண முடியாது. வா, நம்ம வீட்டுக்கே போலாம். ஆனா இதுக்கு இன்னொரு ஒரு ஐடியா இருக்குடி. நம்ம ஜனனி இருக்கால, அவ ஆதியோட தங்கச்சி தான், அதாவது சித்தி பொண்ணு. அவகிட்ட வேணா ஏதாவது இதை பத்தி கேட்டு பாப்போமா? நிலாக்கு தெரியாம நம்ம எதுவும் கேட்க வேணாம். அவ என்ன சொல்லியிருக்கா? இந்த டிவோர்ஸ் மேட்டரை பத்தி யார்கிட்டையும் கேட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்கால. அவங்க ஃபேமிலிக்கே தெரியாது போலடி. இதை போய் நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆயிட போகுது. ஆமா, நீ சொல்றதும் கரெக்டு தான். நம்ம அவங்க ஃபேமிலிக்கு சம்மந்தமே இல்லாத ஆளு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி தானே பழகிட்டு இருக்கோம். நம்ம போய் அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதாவது குட்டையை கிளப்பிட்டா அது வேற இன்னொரு பிரச்சனை. அதுக்கு தான் சொல்றேன். சரி வா, மைண்டே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. வீட்டுக்கே போலாம். சரிடி. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிலாவை ஒரு வாட்டி பார்த்துட்டு போவோமா? அவள் வேற காலையிலே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன்னு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால. ஓகே, அதுவும் கரெக்டு தான். ஆதி வேற வெளியே போயிட்டாரு. அப்போ அவள் தனியாக தான் இருப்பா. அவளை பார்த்துட்டே போவோம். ஆனால் ரோஜு, போயிட்டு அவகிட்ட இதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம அவளை எந்த அளவுக்கு சிரிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிரிக்க வச்சுட்டு அப்படியே கையோட நம்ம வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போயிடலாம். ஆமாண்டி, கரெக்டு. சரி வா, போகலாம். இதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல அந்த கண்ணாடின்னு ஒண்ணு இருந்துச்சான்னு கூட தெரியல. இந்த ஆளு லவ் பண்ண ஆரம்பிச்சான் எந்நேரமும் அந்த கண்ணாடி முன்னாடியே தான் நின்னுட்டு இருக்கான். சார், சூர்யா சார். என்ன சிவா? என்ன சார், அந்த கண்ணாடியில ஏதோ மேஜிக் இருக்கா என்ன? உங்களை பார்த்தா சாயோட மூஞ்சி தெரியுதா என்ன? ஏன் அந்த கண்ணாடியவே இப்படி உத்து உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? சாயின்ற பேரை சொன்னாலே போதும். இந்த ஆளுக்கு வாயில மட்டும் பல்லு இல்ல, மூஞ்சி ஃபுல்லா பல்லு தெரியும். ப்ரோ, என்னது இது? பால் விளம்பரத்துல வர பசுமாடு மாதிரி வாய ஆடு வச்சிருக்கீங்க. எல்லாம் ஒரு சந்தோஷம் தான். சந்தோஷமா? என்னது, சாய் ஓகே சொல்லிட்டாங்களா? நம்ம அட்மினை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அனுஷா சுரேந்தர் உடனே ஓகே சொல்ல வச்சிருவாங்களா? அதானே பார்த்தேன். ஆமா, அப்புறம் எதுக்கு இம்பிட்டு சிரிப்பு? சும்மாதான் ப்ரோ. இல்லையே, மூஞ்சியில சில பல தேஜஸ் தெரியுதே. அப்படியே ஒளிவட்ட பிச்சுக்கிட்டு அடிக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, சாய பாக்குறதுக்காக அவ கடைக்கு போறேன். பார்க்க போறதுக்கா இவ்ளோ சீனு? நான் கூட கரெக்ட் பண்ணி அவங்க ஓகே சொல்லி லவ் பண்ண போறீங்களோன்னு நினைச்சேன். ஏன் ப்ரோ, பார்க்க போறதுக்கே பல்லெல்லாம் இப்படி காட்டுறீங்களே, அப்ப லவ் பண்ண போனா? யோ சும்மா ஏரியா, நீ வேற. நானே அவ கதைய சொல்லி 2 நாள் கழிச்சு இப்பதான் போறேன். அவ என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறானே தெரியாம உள்ள பக்கு பக்குன்னு ஹார்ட் எல்லாம் லபட்டப்பு அடிச்சுக்கிட்டு இருக்கு. காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. சூர்யா, இப்ப என்ன உனக்கு? உன் சாய் உன்கிட்ட பேசுவாளா மாட்டாளா அது தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. ஏன், ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? சூப்பர் ஐடியா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. சொல்லு சிவா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் உன்கிட்ட ஒரு விடுகதை கேட்பேன். அந்த விடுகதைக்கு மட்டும் நீ கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு உன்னோட சாய் உன்கிட்ட பேசுவா. ஒருவேளை தப்பா சொல்லிட்டா? நான் கேட்கிற விடுகதைக்கு மட்டும் நீ தப்பா சொன்னேன்னு வச்சுக்கோயேன், போடா நாயே அப்படின்ற லெவலுக்கு உன்னை கேவலமா பாப்பா. என்ன டீல்? ஓகேவா? விடுகதையை கேட்கவா? கேளும், கேட்டு தொலையும். அதாவது, ஒரு பூக்கு நம்ம மரியாதையை கொடுக்க மாட்டோமா, மரியாதையை கொடுக்காம தான் அந்த பூவை கூப்பிடுவோமா. அது என்ன பூ? மரியாதையை கொடுக்க மாட்டோமா? அப்படி என்ன பூ? ஒருவேளை குஷ்புவா இருக்குமோ? அப்படியா இருந்தாலும் அவங்கள மரியாதையோட தானே எல்லாரும் கூப்பிடுவோம். என்னவா இருக்கும்? சூர்யா, நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த விடுகதைக்கு நீங்க ஆன்சர் பண்ணா மட்டும்தான் சாய் உங்ககிட்ட பேசுவாங்க. இல்லனா போடா. போதும், தெரியுது. இருங்க, யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என்னவா இருக்கும்?
ஷோ சிவா, நான் யோசிக்கிற நிலைமையிலே இல்ல. தயவு செஞ்சு சொல்லுங்க, என்னதுன்னு தெரியல. என்ன சூர்யா பொசுக்கடி இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க சொன்னதான் சாய் உங்ககிட்ட பேசுவாங்க. யோ, நான் சொன்னாலும் அவ பேச மாட்டா, சொல்லலனாலும் அவ பேச மாட்டா. தயவு செஞ்சு சொல்லியா, மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஆம், அப்படிங்கிறீங்க? சரி ஓகே. அதாவது நம்ம மரியாதையே இல்லாம கூப்பிடுற அந்த பூ பேரு வாடாமல்லி. என்ன சொன்ன? வாடாமல்லி ப்ரோ, வாடாமல்லி வாடாமல்லி. பொட்டாங். வேணாம் வேணாம் ப்ரோ, மக்கள் பாக்குறாங்க ப்ரோ, ப்ளீஸ் மானத்தை வாங்கிடாதீங்க. அந்த டேஷ நானே ஃபில் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். ஏதோ ரூம்மேட்டா போயிட்டேன்னு சும்மா விடுறேன். உனக்கு வந்து பேசிக்கிறேன் இரு. ஆதினா, உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது, நீ கிளம்புனா நான் வந்துக்கிறேன். இல்லனா நான் முடிச்சுட்டு கூட கால் பண்றேன், நீ அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கோ. ஏய், நான் இங்க உட்காந்துருக்கிறதே உன்னை சீக்கிரமா ரிட்டர்ன் கூப்பிட்டு போறதுக்கு தான். நான் மட்டும் இப்ப இங்க இல்லன்னு வச்சுக்கோ, நீ சாயந்தரம் வரைக்கும் இங்கே உட்காந்துருப்ப. 10 மணிக்கு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு வருவேன். ஒழுங்கு மரியாதையா ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னல, அதை முடிச்சுட்டு இப்பவே என் கூட கிளம்புற. எவ்வளவு ஃபீவர், 104 டிகிரி. ஒழுங்கு மரியாதையா சாப்பாடு வாங்கிட்டு வந்ததை சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுற. என்னமா இவகிட்ட ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? நேத்து ஃபுல்லா அந்த கேக்க செய்யறேன்னு ஐசிங் ரூம்லயே நின்னதுனால தானே இப்படி ஃபீவர் வந்திருக்கு. ஆதினா, ஏதோ கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்க்கறேன், நீ உட்காந்துரு. சாவடிச்சிருவேன் உன்னை, போயிட்டு சீக்கிரம் வா. சரிண்ணா. சாய்மா, நீ பட்ட கஷ்டத்துக்கு, நீ இப்போ பட்டுட்டு இருக்க கஷ்டத்துக்குலாம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பா அமையுமா. நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, யாருக்காக கஷ்டப்படுற ஒன்றும் புரியல. ஆனா ஒரு பொண்ணு தனி ஆளா நிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற, அது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. 104 டிகிரி ஃபீவர், அவ்வளோ கோல்டு. டாக்டர் கண்டிப்பா பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் கடையை போய் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நேற்று ஃபுல்லா ஐசிங் பண்றேன்னா அத்தனை கேக் பண்ணேன். இது எல்லாத்தையும் தாண்டி நீ ஒரு சிங்க பெண்ணா நின்றுட்டு இருக்கிறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சாய்மா. சூர்யா உனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கானோ இல்லையோ, ஆனா சத்தியமா நீ சூர்யாவுக்கு கிடைக்க சூர்யா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சாய், இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வருவேன்னு சத்தியமா நீங்க எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. உங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனா ஒன்னே ஒன்று ப்ராமிஸ் பண்றேன் சாய், நீங்க என்ன லவ் பண்ணுங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். இதெல்லாம் சொல்லாமையே நீங்க என்னோட வழிக்கு வருவீங்க பாருங்க. இன்னையில இருந்து என்னோட ஆட்டம், அதாவது சூர்யாவோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. சூர்யா சூர்யா சாய தேடி வந்திருக்கானா? வாவ் சூப்பர். எப்ப இவன் வருவான், எப்படி இவனை வர வைக்கலாம், நம்ம என்னென்னமோ பிளான் போட்டுட்டு இருந்தோம், கடைசியில அவனா வரான். ஐயோ, இந்த டைம் நம்ம இங்க இருந்தா நல்லா இருக்காதே. நம்ம உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். சூர்யா ப்ளீஸ் சாய் கிட்ட மனசு விட்டு பேசு. அவ மனசு முழுக்க நீ மட்டும் தான் நிறைஞ்சிருக்க. ஆனா அவ ஓ வாழ்க்கைக்காக அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறா. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதை உன்கிட்ட தெரிவிக்க மாட்டேங்கிறா. ப்ளீஸ் சூர்யா, எப்படியாவது அவ வாயால இருந்தே ஐ லவ் யூ சூர்யான்னு சொல்ல வைக்கிறது உன்னோட பொறுப்பு. என்ன இப்படி மழை பெய்யுது, குளிருது. சும்மா இருந்தா மைண்டு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம லைஃப்ல நடக்கிற ப்ராப்ளமை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு படிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இன்னும் 2 வாரம் தான் இருக்கு செமஸ்டருக்கு. நான் நிறைய சாப்டர்ஸ் படிக்கணும். கூட்டு அக்கா வேற வரவே இல்லை. என்ன பண்ணலாம், நம்மளே கூட்டிடலாமா? யாரு? சூர்யா, சூர்யா நீங்களா? ஹாய் சாய். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அடடடடா, இருங்க இருங்க, ஏன் இவ்வளோ பார்த்துட்டோம்? சூர்யா, எதுக்கு இப்போ இங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஏங்க, உங்க கடைக்கு எதுக்குங்க வருவாங்க? ட்ரெஸ் வாங்க தான் வருவாங்க. நான் என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ட்ரெஸ்ஸா? ஆமா, அந்த கடை தானே வச்சிருக்கீங்க. என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் வாங்கணும், காமிங்க. அப்புறம் அது மட்டும் இல்ல, நீங்க பொட்டிக் வச்சிருக்கீங்க, நான் எக்ஸ்போர்ட் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஸோ நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆனா எப்படி இருக்கும்? நம்ம 2 பேருமா? ஐ மீன், நான் எக்ஸ்போர்ட் கம்பெனில ஒர்க் பண்றதையும் நீங்க பொட்டிக் வச்சிருக்கிறதையும் சொன்னேன். ஓ, இல்ல, இப்ப வரைக்கும் என்கிட்ட அந்த பிளான் இல்ல. பரவாயில்ல, அதான் நான் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் உட்காந்து பிளான் போடுங்க. ஓகேவா பார்ட்னர்? டே மச்சான், கலக்குறடா, உனக்குள்ள இவ்ளோ திறமையாடா, இதை நான் பார்க்காம விட்டுட்டேனே. சூப்பர் மச்சான், கண்டினியூ. பார்ட்னரா? ஆமா பார்ட்னர், நீங்க யோசிச்சு சொல்லுங்க. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் என்னோட பார்ட்னர். அது என்னங்க நீங்க தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. நான் பிசினஸ் சொன்னீங்க. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு டிசைன்ஸ் எல்லாம் காமிங்க. ஆதி சார் கூப்பிட்டீங்களா? ஆமாமா. நீங்க 2 பேரும் மட்டும் தானே இந்த கடையில வேலை பாக்குறீங்க? இல்ல சார், இன்னொரு பொண்ணு வருவாங்க, அவங்க இன்னைக்கு லீவு. அப்புறம் இங்க கூட்டி பெருக்கிறதுக்கு ஒரு அக்கா வருவாங்க, அவங்க இன்னும் வரல.
சரி ஓகே, நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு கிளம்புங்க. இதுக்கப்புறம் நீங்க நாளைக்கு வந்தா போதும். இப்ப ஃபுல்லா லீவ் தந்துடுறேன். லீவா? ஐயோ சார், சாய் மேடம் திட்டுவாங்க. உங்க சாய் மேடம் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அப்புறம் இந்த கூட்டி பெருக்கிற அக்கா வேற வருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி வர வேணாம்னு சொல்லிடுங்க. ஒரு 2 மணி நேரத்துக்காகவாது சாய் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே போகும்போது அந்த ஓபன் க்ளோஸ் போர்டு இருக்குல்ல, அதை க்ளோஸ்ட்னு போட்டுட்டு போயிடுங்க. ஓகே? சார் என்னாச்சு? ஒரு காரணமா தான் சொல்றேன், சாயோட நல்லதுக்காக தான். ப்ளீஸ் இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. ஓகே சார். அப்புறம் சாய் கால் பண்ணி கூப்பிட்டாலும் கூப்பிடுவா, அவ காலை அட்டென்ட் பண்ணாதீங்க. ஒரு ஈவினிங் போல என்னன்னு கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். என்ன சத்யா, என்னவா இருக்கும் இப்படி திடீர்னு லீவ் கொடுத்துட்டாங்க? எனக்கும் தெரியலடி. சரி வா, நம்ம கிளம்பலாம். காமிக்கணுமா? வாங்க காமிக்கிறேன். என் கதையை கேட்டதுக்கு அப்புறம் என் மூஞ்சிலே முழிக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா கதை சொல்லி 2 நாள் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள வந்து நிக்கிறாரு. என்னடா அது, நம்மளோட கதையை கேட்டுட்டு விட்டுட்டு போயிருவான்னு நினைச்சவன் திடீர்னு வந்து நிக்கிறான்னு தானே பாக்குற. நேத்து உன் முன்னாடி வராத அந்த ஒரு நாள் கூட உனக்கு ஸ்பேஸ் கொடுத்த டைமிங். கதையை சொல்லிட்டு நீ எப்படியும் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு நாள் உன்னை ரிலாக்ஸ் பண்றதுக்காக விட்டேன். இன்னையில இருந்து என்னோட ஆட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு சாய். என்கிட்ட இருந்து நீ கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது, நீ எவ்வளவு பெரிய கதை சொன்னாலும் சரி. ஹலோ பார்ட்னர், சொல்லுங்க. ட்ரெஸ் காமிங்க பார்ட்னர், எனக்கு லேட் ஆகுது. வாங்க. நிலா அக்கா வாங்க. என்ன நிலா, ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்ப. சரி உன்னை பார்த்துட்டு உன்னை சிரிக்க வச்சுட்டு நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு வந்தா நீ படிச்சுக்கிட்டு இருக்க. இல்லக்கா, எதுவுமே பண்ணாம சும்மாவே உட்காந்துருந்தா மைண்ட் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்குக்கா. அதான் படிச்சாவாது மைண்ட் கொஞ்சம் டைவர்ட் ஆகும்ல, அதான் படிச்சுட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு செமஸ்டர் இருக்கு, நல்லா படிக்கணும்க்கா. அக்கா உட்காருங்க. நிலா நீ படிடா, நாங்க வேணா அப்புறமா வரோம். ஆல்ரெடி படிச்சதுதான்க்கா, ரிவைஸ் பண்ணா போதும். நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, அப்பப்ப ரிவைஸ் பண்ணிப்பேன். ஆனா நீ ரொம்ப பாவம்டி. இந்த வயசுல படிக்கவும் செய்யற, கல்யாணமும் ஆயிடுச்சு, அதையும் பார்க்கணும். கொஞ்சம் கஷ்டம் இல்ல? வேற யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா கஷ்டமா இருந்திருக்கும்க்கா. மாமா தானே, எங்க அப்பாவோட தங்கச்சி, அவங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால பிரச்சனை இல்லை, நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ கூட அப்பாவும் அத்தையும் ஊருக்கு தான் போயிருக்காங்க. ஐயோ அக்கா, உங்களை பார்க்க வச்சுட்டு நான் பாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்கேன். அக்கா பால் குடிக்கிறீங்களா? ஐய பாலா? ஏடி இவ்வளோ நேரம் பாலையா குடிச்சிட்டு இருக்க? ஆமாக்கா, எனக்கு காஃபி டீலாம் போட தெரியாது. பாலை மட்டும் காய்ச்சி அப்படியே சக்கரை போட்டு குடிச்சிருவேன். சரிடி, ஆனா எங்களுக்கு வேணாம், எனக்கும் பால் பிடிக்காது, நீ குடி. மழைக்கு சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு, ஆனா எனக்கு தான் அதை செய்ய தெரியாதே. சரின்னு பாலையாவது காய்ச்சி குடிப்போன்னு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏய் ஒன்னும் இல்லடி, ஒரு 2 நாள் புஷ்பா கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கோ, அவ சூப்பரா சொல்லித்தரா. கண்மணி அவ கூட சேர்ந்து சமைக்க கத்துக்கிட்டு இப்ப செம்மையா சமைக்கிறா தெரியுமா? என்னடி சொல்ற? நம்ம கண்மணியா? ஆமா, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு கேக்குறேன். நம்ம புஷ்பா தாண்டி சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்றா. அவ்வளோ டேஸ்டா சமைச்சாடி. இதுல வேற மேடம் எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. சமையல்ல முக்கியமானது அளவு தான். இந்தந்த அளவு இந்தந்த இதுக்கு போட்டா கரெக்டா வரும் அப்படி இப்படின்னு அவ்வளோ கிளாஸ் எடுக்கிறான். எல்லாத்தையும் பக்காவா சொல்லித்தரா. பாரு, கண்மணிக்கும் வீட்டுல இருக்க போர் அடிக்குது போல, அதான் புஷ்பா வீட்டுக்கு போய் அவகிட்ட கத்துக்கிறா. சூப்பர் சூப்பர். நிலா, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். எதுக்கு இப்ப இவர் திடீர்னு கடைக்கு வந்திருக்காரு? இவரை எப்படி நம்ம இப்ப சமாளிக்க போறோம்? வேணும்னே ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. ஹலோ பார்ட்னர். ஐயோ, நல்லா லாக் ஆயிட்டேன். பார்ட்னர்னு சொல்லி உயிரை வாங்குறாரு. வேணும்னே பண்றாரு, நல்லாவே தெரியுது. மச்சான், பார்ட்னர்னு சொல்லி உண்மையாவே பார்ட்னர் ஆக்கிடுவ போலயே. சூப்பர் டானி. சார் இங்க பாருங்க, இது வந்து மெரூன் கலர் டாப் வித் ஷால் வித் பேண்டோட வரும். பலைசோ பேண்ட் போட்டா நல்லா இருக்கும். மேடம், எனக்கு ட்ரெஸ்ஸை விட நீங்க தான் தெரியுறீங்க. இல்ல மேடம், ட்ரெஸ்ஸை மறைச்சுக்கிட்டே நீங்க நிக்கிறீங்களே, நீங்க நவுந்தா தானே நான் ட்ரெஸ்ஸை பார்க்க முடியும், அதை சொன்னேன். பக்கத்துல வந்து பாருங்க சார். பக்கத்துல வந்துட்டேன் மேடம், பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேடம். அடே மச்சான், டே வேற லெவல் டானின்னு சைடு கேப்லாம் போடுறாடே. ஐயோ. ஹலோ. இல்ல மேடம், நான் ட்ரெஸ்ஸை தான் சொன்னேன். உங்களை பார்த்தா ட்ரெஸ் வாங்க வந்த மாதிரி தெரியலையே. ஏன் மேடம், உங்க கடையில என்ன பண்ணு, பட்டர் ஜாமு, முறுக்கு, அதிரசம் வச்சிருக்கீங்க? வகை வகையா லிஸ்ட் போட்டு வாங்குறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்த்து தானே மேடம் வாங்க முடியும். பாருங்க, பார்த்துட்டு சீக்கிரம் எடுங்க. சரி மேடம். சத்யா, ரொம்ப டார்ச்சர் பண்றேன்னு கடையில வேலை பாக்குறவங்களை கூப்பிட்டு என்ன அட்டென்ட் பண்ண சொல்லலான்னு பாக்குறியா? கூப்பிடு. யார் வந்தாலும் நீ காமிச்சாதான் நான் ட்ரெஸ் வாங்குவேன்னு சொல்லுவேன். அப்ப என்ன பண்ணுவ? பிரின்சி, ஒருத்தரையும் காணும். இங்கதான் போனாலுங்க. கத்து நீ எவ்வளவு கத்துனாலும் ஒருத்தரும் வரமாட்டாங்க. நான் தான் சாய் எல்லாரையும் வீட்டுக்கு அமிச்சிட்டேன். சாரிடாமா. சார், ட்ரெஸ் என்ன என் மூஞ்சிலியா இருக்கு? என்னவே பார்த்துட்டு இருக்கீங்க? அங்க பார்த்து செலக்ட் பண்ணுங்க சார். மேடம், ஒரு டவுட். என்ன டவுட்? சொல்லுங்க. இல்ல, இந்த மெரூன் கலர் டாப்ஸ் ஷால் எல்லாம் ஓகே தான். இந்த மாதிரி இதுக்கு பேண்ட் தானே கொடுப்பாங்க, ஏன் பாவாடை கொடுத்து வச்சிருக்காங்க? சார், அது பாவாடை இல்ல, பலேசோ பேண்ட், புது மாடல். என்ன மேடம், கடைக்கு கஸ்டமர் வந்தா நல்ல நல்ல பேண்ட் எல்லாம் காமிக்க மாட்டீங்களா? பழைய பேண்ட் எல்லாம் கொண்டு வந்து மாட்டி வச்சுட்டு இதுதான் புது ட்ரெண்டுங்கிறீங்க.
சார் பழைய பேண்ட் இல்ல சார், பழையசோ பேண்ட். என்ன கன்றாவியோ, எனக்கு இது பிடிக்கல மேடம், வேற காமிங்க. வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கான். இது மேடம் மேடம் மேடம், நான் உங்களோட கடைக்கு வந்த ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான கஸ்டமர். என்ன ட்ரீட் பண்ணும்போது நீங்க இப்படியே மூஞ்சி வச்சுட்டு ட்ரீட் பண்ணுவீங்க, இதுவா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? இப்ப எப்படி இருக்கு மூஞ்சி பார்க்க? சும்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க மேடம். ஷோ சாவடிக்கிறானே. யூ கேரி ஆன் மேடம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து நியூ மாடல் சார், பிங்க் அண்ட் ஒயிட்ல எம்ப்ராய்டரி. இதுல ஸ்பெஷலே ஷாலும் எம்ப்ராய்டரி டிசைன், அதுதான். ஐயோ சாரி மேடம், சொல்ல மறந்துட்டேன். இந்த சின்ன வயசுலலாம் எங்க அப்பா கிட்ட பஞ்சு மூட்டாய் கிட்ட அழுவேன் மேடம். அவர் எனக்கு வாங்கியே தர மாட்டாரு. அப்ப வெறுத்தேன் மேடம் இந்த பிங்க் கலரை. இப்ப வரைக்கும் பிடிக்கவே இல்லைன்னா பாத்துக்கங்களேன். சாய் செத்தமான இன்னைக்கு உன்னை வெற்றி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அம்மா கடவுளே, அண்ணனும் தங்கச்சியும் நல்லா வச்சு செய்றீங்கடா உங்களோட பார்ட்னர் சார். இன்னும் என் பார்ட்னர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. நிலா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். அக்கா, நீங்க டிவோர்ஸ் பத்தி தான் கேக்குறீங்கன்னா ப்ளீஸ் இப்போ அதை பத்தி பேசாதீங்கக்கா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட மைண்டை டைவர்ட் பண்ணி கொண்டு வந்து படிக்கலான்னு உட்காந்தேன். இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஜாலியா பேசலாம்னு நினைக்கிறேன். அதை பத்தி மட்டும் கேட்காதீங்கக்கா. அட அது இல்லடி, அதை பத்தி யார் இப்போ உங்ககிட்ட கேட்குறா? நான் கேட்க வந்தது எங்களை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க வந்தேன். உங்களை பத்தியா? ஏன் சொல்லுடி, எங்களை பத்திலாம் நீ என்ன நினைக்கிற? ஷார்ட் பீரியட்ல என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆன 2 கூட பிறக்காத அக்கா, 2 இல்ல 4னே வச்சுக்கலாம், புஷ்பா கண்மணி அக்காவையும் சேர்த்து. உண்மையை சொல்லணும்னாக்கா எனக்கு கூட பிறந்தவங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு அண்ணன் ஒருத்தன் தான் இருக்கான். அவனும் என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறான். அதுதான் சொன்னல எங்க கல்யாணம் அவனுக்கு பிடிக்காம நடந்துச்சுன்னு. அப்புறம் அப்பாவும் வயல் நெல் அது இதுன்னு விவசாயம் பண்றதுல ரொம்ப பிஸியா இருப்பாரு. எனக்கு ஷேர் பண்றதுக்கு கூட யாரும் இல்லக்கா. அப்படிப்பட்ட டைம்ல தான் நீங்க எல்லாருமே இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு வந்தீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குக்கா. உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பர்சனல்ஸ்லாம் கூட ஷேர் பண்ற லெவலுக்கு நீங்க என்ன அவ்வளோ கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூக்கா. ஏய் தேங்க்யூலாம் சொன்னா மூஞ்ச பேத்துருவேன். என்னடி இது ஃபார்மாலிட்டிஸ்லாம்? அதுக்கு இல்லக்கா, நான் இங்க இப்போ உயிரோட உட்காந்துருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் நீங்களும் கூட தான். ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத, வாயை உடச்சிருவேன். அக்கா தெளிவா சொல்லணும்னா நான் குப்பை தொட்டி, நீங்க 2 பேரும் கார்பரேஷன் லாரி. இல்லக்கா, அதாவது எப்படி சொல்ல வந்தேன்னா மனசுக்குள்ள ரொம்ப குப்பையெல்லாம் நிறைய வச்சு அடைச்சி வச்சிருந்தேன். நீங்க கார்பரேஷன் லாரி மாதிரி வந்து அந்த குப்பையெல்லாம் அப்படியே அள்ளிட்டு தூக்கிட்டு போயிட்டீங்க. அடியே ஒரு நிமிஷத்துல பக்கு நாய் போச்சுடி. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ பாட்டுக்கு எங்களை கார்பரேஷன் லாரின்ட்டு என்னடா இவ பொசுக்கிட்டு நம்மள கேவலமா சொல்லிட்டாலே நினைச்சிட்டு இருந்தேன் நானும். நான் போய் உங்களை அப்படி சொல்வேனாக்கா, சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அப்புறம் சிம்பாவும் தேவசேனாவும் என்ன பண்றாங்க? ஜாலியா விளையாடுறாங்களா? ஐயோ நேத்தி ஏன் கேக்குற, செம்ம ஜாலியா இருந்தது. இந்திரன் போட்டோ ஷூட் எடுத்து தள்ளிட்டோம். அப்படியே போஸ்ட் கொடுக்குறாங்க தெரியுமா? கொஞ்சம் போட்டோஸ் மட்டும் கேண்டிட்ல எடுத்து போன் காமிச்சு வச்சிருக்கேன், பாக்குறியா? காமிங்கக்கா. சுபா வாங்க அடுத்தது காமிக்கிறேன். இங்க பாருங்க, இது கிரீன் கலர். இந்த கிரீன் கலர் டாப்க்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷால் சூப்பர் மேட்சிங்கா இருக்கும். இதுதான் இப்போ புது ஃபேஷனா வந்திருக்கு. பார்ட்னர், டாப்ஸ் நல்லா இருக்கு. ஆனா இது என்ன ஷாலு? இத போட்டுட்டு போனா வரி குதிரைக்கு சுடிதார் போட்ட மாதிரில இருக்கும். என்ன சூர்யா, எனக்கு நல்லாவே தெரியுது நீங்க ஒன்னும் இங்க ட்ரெஸ் வாங்க வரல, வேணும்னே என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பார்ட்னர், சத்தியமா நான் ட்ரெஸ் எடுக்க தான் வந்தேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என் தங்கச்சிக்கு பர்த்டே. உண்மையாதான், அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆமா, நிலாக்கு பர்த்டே தான் வரப்போகுது, அதுக்காகவா ட்ரெஸ் எடுக்க வந்தான்? உண்மையதான் சொல்றானா? ஆனா இவன் செலக்ட் பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. பர்த்டே வருதுன்னா ட்ரெஸ் பாருங்க சார். எந்த ட்ரெஸ் காமிச்சாலும் அதுக்கு குறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் நீங்க சொல்ற குறையெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கு. யாராவது பஞ்சு மிட்டாய் கலர் பிடிக்கலன்னு ட்ரெஸ் எடுக்காம இருப்பாங்களா? நான் இருப்பேன் பார்ட்னர். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை கண்டிப்பா மிஸ் பண்ணவும் மாட்டேன். நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் சூர்யா. அப்புறம் மேடம், கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு புது கஸ்டமர், நல்லா நிறைய வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஒரு காஃபி கீஃபி எதுவும்? இல்ல சார், இங்க யாருமே காணோம். எல்லாரும் வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காஃபி வாங்க போறதுக்கு கூட ஆள் இல்ல. அதுக்கே மேடம் வருத்தப்படுறீங்க? வாங்க நம்ம 2 பேரும் போய் காஃபி குடிச்சிட்டு வரலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து டீ குடிக்கிறது புதுசா என்ன? சூர்யா, நீங்க இவ்ளோ பேசுவீங்களா? ஐயோ என்னால நம்பவே முடியல. நீங்க சூப்பரா பேசுறீங்க சூர்யா. சார், எனக்கு கடையில நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு கிளம்புங்க ப்ளீஸ். ஏ மேடம், ஸ்டாக்ஸ் நாளைக்கு எதுவும் வருமா? ஆமான்னு சொல்லணும், அப்போதான் சீக்கிரம் இங்க இருந்து போவாரு. ஆமா சார், இங்க இருக்கிறது தான் இன்னையோட கலெக்ஷன்ஸ். ஓகே மேடம், இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. நாளைக்கு நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே மேடம், பாய். இது நாளைக்கா? சார் நாளைக்கெல்லாம் வராது சார். மாவாலே, என் ட்ரிக்க கண்டுபிடிச்சிட்டியா? ஆனாலும் நாளைக்கு விட மாட்டேன்டி உன்னை. கண்டிப்பா வருவேன். அப்படிங்களா?
ஆனா கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் சுமாரா இருக்கே பார்ட்னர். நான் வெளியே யாராவது கேட்டா உங்க கடையை ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்போ உங்க கடையை ரெக்கமெண்ட் பண்ணவா இல்ல வேணாமா? பா என்னம்மா மடக்குறீங்கல்ல, நல்ல கோல் போடுறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. வேணா சார், உங்களுக்கு தான் கலெக்ஷன்ஸே பிடிக்கலையே, அதனால நீங்க எதுவும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். ஓஹோ, நான் என்ன கோல் போட்டாலும் மேடம்க்கு சமாளிக்க தெரிஞ்சிச்சுல. மேடம், கேட்கணும்னு நினைச்சேன். உங்களோட விசிட்டிங் கார்டுல பொட்டிக்கோட அட்ரஸும் இருந்தது, அப்புறம் கேக்ஸ் எல்லாம் நீங்க நிறைய செய்வீங்கன்னு போட்டிருந்தது. கேட்கலாமா? செய்றீங்க? சாய், வாயை வச்சுக்கிட்டு சும்மாரு. அப்புறம் கேக் ஆர்டர் பண்றேன்னு அப்படியே வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவான். என்ன நிறுத்திட்டா? ஓஹோ, மைண்ட் வைஸ் பண்ணிட்டா. கேக் ஆர்டர் பண்ண போறேன்னு தெரிஞ்சிச்சோ? இல்ல சார், நான் பண்றது இல்ல, என் தங்கச்சி தான் பண்றா. அவ மேக்கப் ஆர்டிஸ்ட் பிளஸ் கேக் பேக்கிங்லாம் பண்றா. ஓ, உங்க தங்கச்சி மேக்கப் ஆர்டிஸ்டா? அப்ப இன்னும் வசதியால போச்சு. என்ன மேடம், ஒரே குடும்பத்துல இவ்ளோ ப்ரொஃபஷன் வச்சிருக்கீங்க. சூப்பர் மேடம். நீங்க பேசாம ஒரு ஈவென்ட் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன? அதுலயும் நான் பார்ட்னரா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அட பாவி, எந்த சைடு திரும்பினாலும் கேட்டு போட்டா நான் என்னதான்டா பண்ணுவேன்? சாய் பாவம்டா, சாய் பாவம். யாரு? மாமாவா தான் இருக்கும். ரொம்ப நேரம் போயிட்டு ஆளை காணாமேன்னு கூப்பிடுறாரு. ஏய் இரு, நான் போன் பேசிட்டு வரேன். சரிடி, போயிட்டு வா. இந்தாடி, என் போன்ல தான் இருக்கு, நீ பாத்துட்டு. அப்புறம் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? இதோ இந்த ரூம்லயே அட்டாச்ட் இருக்குக்கா, போயிட்டு வாங்க. இந்தா போன் பாத்துட்டு நான் வரேன். சரிக்கா. ஐயோ, ரெண்டு பேரும் செம்ம கியூட். சிம்பா செம்ம அழகா இருக்கான், தேவசேனாவும் செம்ம கியூட்டா இருக்கா.